ஜீவாமிர்தம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஜீவாமிர்தம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 200 லிட்டர் தண்ணியில் வந்து சாணம் வந்து ஒரு 10 கிலோ, கோமியம் வந்து ஒரு 10 லிட்டரு, அதே மாதிரி நாட்டு சக்கரை ஒரு 1 கிலோ, பயிர் மாவு இந்த தட்டைப்பயிறு கொள்ளு இந்த மாதிரி பயிர்களோட மாவு ஏதாவது ஒன்று 1 கிலோ, இது எல்லாமே ஒன்றா கலக்கிறோம். நம்ம நிலத்தோட மண் வளமான மண் வந்து ஒரு 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 கைப்பிடி அளவு கலக்கிறோம். ஸோ இது எல்லாமே ஒன்றா கலந்து நம்ம வந்து 48 மணி நேரம் நிழலில் வச்சுருக்கணும். ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருக்கணும். காலை மாலை 2 வேளையும் நம்ம வந்து கலக்கி விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிலத்துக்கு கொடுக்கலாம். இந்த ஜீவாமிர்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 400 லிட்டரு, அதை வந்து 2 முறையாக நீங்கள் பிரித்து கொடுக்குறப்போ இந்த மண்ணோட வளம் வந்து ரொம்ப அதிகரிக்குது. முக்கியமாக இந்த வளமான மண்ணிலிருந்து விளையக்கூடிய காய்கறிகள் பழங்களில் வந்து ஊட்டச்சத்தும் ரொம்ப நிறைந்ததாக இருக்குது. அனைவரும் இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கும் லைக் தான் வந்து இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் கொண்டு சேர்க்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவலை பகிருங்க. மிக்க நன்றி.